இன்னைக்கு நம்ம யார பத்தி பார்க்க போறோம்னா, முத்தரையரின் முக்கிய அரசனாகிய 2ஆம் பெருமுடக்கு முத்தரையர பத்தி தான் பார்க்க போறோம். 705லேருந்து 745 வரையும் தஞ்சாவூர தலைமையிடமாக வச்சு, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, திருச்சி போன்ற பகுதிகள இவரு ஆட்சி புரிஞ்சுட்டு இருந்தாரு. அதே சமயத்தில தான் சோழர்கள் பழையாறைய தலைமையிடமாக வச்சு ஆட்சி புரிஞ்சுட்டு இருந்தாங்க. இவர பத்தி முக்கியமா சொல்லணும்னா, இவரு நந்திவர்மனுடைய முடிசூட்டு விழாவில பங்கேற்றார் என்றது வைகுண்ட பெருமாள் கோயில்ல இருக்கிற கல்வெட்டு மூலம் தெரிய வருது. பெரும்பிடுகு முத்தரையர பத்தி சொல்லணும்னா, இவரு பல்லவ மன்னனின் கீழ தான் தன்னுடைய ஆட்சிய செஞ்சுட்டு இருக்காரு. இதே சமயத்துல நந்திவர்மனுடைய போர் தளபதியாகிய உதயசந்திராவோடைய சேர்ந்து மொத்தம் 12 போர்களில் இவரு வெற்றி பெற்றிருக்கிறார் என்ற செந்தலை சதுர்வேதி மங்கலம் கல்வெட்டு குறிப்பிடுகிறது. அந்த 12 போர்கள் என்னென்னன்னு பார்த்தா, கொடும்பாலூர், மணலூர், திங்களூர், காந்தலூர், அழுந்தியூர், காரை, மரங்கூர், புகழி, அண்ணல்வாயில், செம்பொன்மாரி, வெண்கோடல், கண்ணனூர் போன்ற 12 போர்கள்ல இவரு பல்லவ மன்னர்களுடன் சேர்ந்து சேரர்கள், சோழர்கள் மற்றும் பாண்டியர்களை வெற்றி பெற்றிருக்காரு. அது மட்டும் இல்லாது இவருக்கான சிறப்பு பெயரா சத்ரு மல்லன், கல்வர் கல்வன், ஸ்ரீமாறன், அபிமானத்தீரன், சத்ருகேசரி, செருமாறன், வேல்மாறன், சாத்தன்மாறன், தஞ்சை கோன் என்ற பல்வேறு பெயர்களால் இவர் அழைக்கப்படுறார். முத்தரையர்களின் தோற்றத்தை பத்தி சொல்லணும்னா 3+ தரையர்கள், அதாவது சேர சோழ பாண்டிய 3 மன்னர்களையும் வென்ற களப்பிரர்களின் கிளைக்குடியினர் என்று பல்வேறு வகையான அறிஞர்கள் குறிப்பிடுறாங்க. அது மட்டும் இல்லாது முத்தரையர்கள் மாறன், மீனவன், தென்னவன் போன்ற பாண்டிய பெயர்களை கொண்டிருக்காங்க. அது இல்லாது முத்தரையர்களை பற்றிய பல்வேறு கல்வெட்டுகள் இருக்கு. அது என்னன்னா நார்த்தமலை கல்வெட்டு, குடுமியான்மலை கல்வெட்டு, செந்தலை கல்வெட்டு மற்றும் முத்தரைநல்லூர் கல்வெட்டு. இது மட்டும் அல்லாது பல்வேறு வகையான கோவில்கள் முத்தரையர்களால் கட்டப்பட்டுள்ளது. அது என்னன்னா விஜயாலய சோழீஸ்வரன் கோயில், திருமயம் சத்தியமூர்த்தி பெருமாள் கோயில், மலையடிப்பட்டி வாகீஸ்வரன் கோயில் மற்றும் கீழத்தானிய உத்தமதேஸ்வரன் கோயில் போன்ற பல்வேறு வகையான கோயில்கள் இவரால் கட்டப்படுகிறது. 879 சமயங்கள்ல பல்லவ மன்னருக்கும் பாண்டிய மன்னருக்கும் திருப்புயமயம் என்ற பகுதியில் போர் ஏற்படுது. இந்த போர்ல பல்லவ மன்னர்களை ஆதரித்து முத்தரையர்கள் மற்றும் சோழப்படை போரிட்டனர். இதுல முத்தரையர் படை தோல்வி அடையுது மற்றும் விஜயாலய சோழன் தலைமையிலாகிய சோழப்படை வெற்றி பெறுது. இதன் காரணமாக தஞ்சாவூர் ஆளும் உரிமையை முத்தரையர்களிடமிருந்து பறித்து விஜயாலய சோழனுக்கு அப்போ இருந்த பல்லவ மன்னன் பரிசாக கொடுத்தார். அதன் பிறகு முதலாம் ஆதித்ய சோழன் பல்லவ மன்னனை வீழ்த்தி பல்லவர்கள் ஆட்சி பகுதியில் இருக்க அனைத்து பகுதியும் சோழ ஆட்சிக்கு கீழே கொண்டு வராரு. இதன் பிறகு முத்தரையர்கள் சிற்றரசர்களாகவும் போர்ப்படை வீரர்களாகவும் போர் தளபதிகளாகவும் சோழ ஆட்சியின் கீழே வாழ்றாங்க. இது மட்டும் அல்லாது 2ஆம் பெரும்பிடகு முத்தரையர் அரசரை சிறப்பிக்கும் வகையில் டிசம்பர் 14, 2025 அன்று நமது இந்திய துணை குடியரசுத் தலைவராகிய CP ராதாகிருஷ்ணன் தலைமையில் அஞ்சல் தலை வெளியிடப்பட்டது. தினமும் இது போல ஒரு வரலாற்று நிகழ்வை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.